ஒரு ஈகோனால தொடங்கின சண்டை. ஆனால் அந்த பிடிவாதம் சீதாவோட வாழ்க்கையை வந்து ஃபுல்லாக வந்து மாற வைக்கும் அப்படின்றது அவளுக்கே தெரியாது. அம்மாவை கவனிக்கிறது யாரு அப்படின்ற ஒரு சாதாரண போட்டி தான். ஆனால் அதிலிருந்து வந்த பெரிய விபரீதம் தான் வந்து துவக்கமாக வந்து இருக்கு. சீதா மீனா 2 பேர் இடையில இருக்கிற சண்டை ஒரு புறம் வந்து நடந்துட்டு இருக்கு. சீதாவுக்கு இருந்த பணம் திருட்டு போன சம்பவம் மொத்த ஃபேமிலி வந்து ரொம்ப சோகத்தில் வந்து இருக்காங்க. சீதாவோட ஈகோனால அவங்க வந்து ஒரு பெரிய ஆபத்தில் வந்து சிக்க வச்சிருக்கு. அதுதான் வந்து இன்னைக்கு எபிசோட உச்சக்கட்ட திருப்பமாக வந்து இருக்கு. வாங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சந்திரா அம்மா வந்து மயக்கம் போட்டு ஆஸ்பத்திரியில் வந்து சேர்த்திருக்காங்க. அந்த நிலையில தான் அவங்களை வந்து யார் கவனிச்சுப்பாங்க அப்படின்றது தான் மீனாக்கும் சீதாவுக்கும் இடையில வந்து போட்டி வருது. ஆனால் மீனா வந்து நானே வந்து அம்மாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றா. அப்போ சீதாவும் வந்து அம்மா வந்து இவங்களோட வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போய் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றேன். இந்த சண்டை வந்து முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன். முத்து வந்து என்ன சொல்றான்னா, அம்மா வந்து இப்போ வந்து சீதா வீட்டுக்கே போகட்டும் அப்படின்னு முடிவெடுத்துறான். அங்கே போனதுக்கப்புறம் உன் மேல இருக்கிற கோபம் சீதாவுக்கு வந்து கொஞ்சமாவது குறையுன்றதுல தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு மீனாட்டு வந்து இப்படி சொல்லி சமாதானப்படுத்துறான். வேற வழி இல்லாமல் மீனாவும் சரி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா சந்திரா வந்து சீதா வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சிடறாங்க. ஆஸ்பத்திரியில் வந்து வேலை பார்க்குற சீதா வந்து மேனேஜர் 5 லட்சம் பணத்தை கொடுத்து பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு வர சொல்றாரு. ஹெல்ப்புக்காக ஒரு செக்யூரிட்டி அனுப்பி வைக்கிறாரு. பணத்தோட சீதா வந்து ஆட்டோல ஏற போகும்போது தான் செக்யூரிட்டிக்கு வீட்ல இருந்து அவசரமா ஒரு கால் வருது. மகன் வந்து நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே செக்யூரிட்டி வந்து பதறி போயிடுறாரு. அவர் வந்து வேலையை முடிச்சுட்டு நான் மகனை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னாலுமே அதை வந்து கொஞ்சம் கூட வந்து கண்டுக்காம மேனேஜர் வந்து இருக்காரு. அப்ப சீதா வந்து என்ன சொல்றா, நீங்க போய் உங்க பையனை வந்து பாத்துக்கோங்க, நான் பத்திரமா பணத்தை வந்து டெபாசிட் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலா தனியா ஆட்டோல வந்து போறாங்க. சீதா போற வழியில தான் ஆட்டோவை மறிச்சு 2 ரவுடிங்க வந்து டிரைவர் அடிச்சிட்டு சீதா இருந்த 5 லட்சம் பணத்தை வந்து திருடிட்டு போயிடுறாங்க. என்ன செய்யறதுனே தெரியாம சீதா நடு ரோட்ல நின்று அழுதுட்டு இருக்கா. அந்த வழியில இருந்து மீனா வராங்க. சீதா வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்கறா. ஃபர்ஸ்ட் அவளோட ஈகோனால வந்து பேசாம இருக்கிற சீதா, அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம நடந்தது மீனாட்ட வந்து கண்ணீரோட வந்து சொல்றா. ஆட்டோ டிரைவருமே இது வந்து ஆமா அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்றாரு. பணம் திருட்டு போனதுனால என்னதான் வந்து ஷாக்கிங்ல இருந்தாலுமே மீனா சீதா வந்து பார்த்த உடனே மனசு உருகி உடனடியாக அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே சீதா வந்து மேனேஜர்ட்ட நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்றா. ஆனா மேனேஜர் பாத்தீங்கன்னா எதையுமே நம்புற மனநிலையிலே இல்ல. 5 லட்சத்தை வந்து தொலைச்சிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு வந்து திட்டுறது மட்டும் இல்லாம அவங்களை வந்து வேலையை விட்டு நிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. நீ ஏன் ஆளை வச்சு அந்த பணத்தை வந்து திருடிட்டியா அப்படின்னு கேட்டு சீதா வந்து அசிங்கப்படுத்துறாரு. இதை கேட்ட சீதா வந்து கதறி எழுறாங்க. அப்ப மீனாவையும் அந்த மேனேஜர் வந்து திட்டுறாரு. நீயும் கூட்டு கலவானியா அப்படின்னு வந்து கேட்கிறாரு அந்த மேனேஜர். இவ்வளவு நாளா நாங்க வந்து பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம், இன்னைக்கு இவள்கிட்ட வந்து கொடுத்து அனுப்பும் போது தான் இப்படி ஆயிருக்கு, என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, எனக்கு அந்த 5 லட்சம் பணம் திரும்ப வரணும் அப்படின்னு அந்த மேனேஜர் வந்து கராரா வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மீனா வந்து சோகமா வந்து உட்கார்ந்திருக்காங்க. அப்ப விஜய் வந்து வேலை மேல வேலை வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா மீனா வந்து எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொன்னாலுமே விஜய் வந்து கொஞ்சம் கூட வந்து கண்டுக்கவே இல்லை. அப்ப அங்க வர முத்து விஜய் திட்டிட்டு வேலை எல்லாமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பணத்தையும் வேலையும் இழந்த சீதாவை மீனா வந்து இனி எப்படி வந்து சமாளிக்க போறாங்க, இந்த சம்பவம் அக்கா தங்கச்சி சண்டைக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்குமா அப்படின்றது இனி ஒரு எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனசு நொறுங்கி நிக்கிற அந்த தருணத்துல தான் நான் கெட்டவளா அப்படின்னு கதறாங்க சீதா. ஆனா யாருமே வந்து கேட்கல. இப்ப அவளை வந்து யார் நம்புறாங்க, இப்ப அவளோட பேர் வந்து எப்படி மீட் எடுக்கிறது, அக்கா தங்கச்சி உறவு எங்கேயும் ஒன்று சேருமா, இல்ல இது ஒரு புது பிளவுக்கு வந்து தொடக்கமா இருக்குமா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த எபிசோட் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ நரேஷன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.